புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி தொடர்பான பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரகுமான் அளித்த தகவல்களை பார்க்கலாம். மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் மற்றும் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர் மகேஷ்கிரி எம்பி ஆகியோர் இன்று புதுச்சேரிக்கு வருகின்றார்கள். இன்று பிற்பகல் பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல் வீரர் கூட்டத்தில் பங்கேற்கக்கூடியவர்கள் புதுச்சேரியில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே ஆலோசனை செய்கின்றார்கள். இந்த நிலையில் புதுச்சேரியில் பொறுத்தவரை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நியமன உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது. இந்த நிலையிலே தொடர்ந்து ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி இருப்பதாக தொடர்ந்து புதுச்சேரிக்கு வந்த பல்வேறு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் தொடர்ந்து தெரிவித்து வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியோடு தொடர்ந்து கூட்டணி சேர்ந்து போட்டியிட வேண்டும் என்றும் தங்களுடைய விருப்பம் தெரிவித்தார்கள். இந்த நிலையில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி சேர வேண்டும் எனும் கூட்டணி சேர்ந்து போட்டியிட வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிகிறது. இருந்த போதிலும் இதுவரை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இது குறித்து எந்தவித உறுதியான பதிலும் இதுவரை தெரிவிக்கவில்லை. இது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுடைய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆகவே இன்று புதுச்சேரிக்கு வரக்கூடிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் புதுச்சேரியில் நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. புதிய தலைமுறை செய்திக்காக புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் ரகுமான்.